கனமழையால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையில் ஆங்காங்கே மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், சொல்லுங்கள். சேலத்தில் மழையின் காரணமாக ஆங்காங்கே மின்கம்பங்கள் சரிந்திருக்கின்றன. இதனால் பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? சேலத்தில் பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இரவு முதல் இடைவிடாத மழை பெய்ததன் காரணமாக இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடர்த்தியான பனிமூட்டமும் நிலவி வந்தது. தற்போது இந்த நள்ளிரவு முதல் பெய்து வந்த இந்த கனமழையின் காரணமாக ஏற்காடு இருக்கக்கூடிய இந்த மலைப்பாதையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த பெஞ்சல் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது. போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அதிகமாக காணப்பட்டது. தற்போது இந்த மழை குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை அதிகரிப்பின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. அதே போல வெஞ்சில் பெய்யும் போது 4 நாட்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏற்காடு சுற்று வட்டார பகுதியில் குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் மூழ்கின. இந்த சூழ்நிலையில் தற்போது ஏற்காடில் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்துள்ளது. குறிப்பாக ஏற்காடு செங்காடு கிராமத்தில் மின்கம்பத்தில் உள்ள மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் அந்த பகுதியில் பல்வேறு கிராமங்களில் மின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தற்போது மின்தடை ஏற்பட்டுள்ளது. மின்கம்பிகளை சரி செய்யும் பணிகளில் தற்போது மின்சாரத்துறை ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது இந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. அதே போல இந்த பள்ளிகளுக்கும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. காலம் கடந்து அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் பள்ளிக்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்களுடைய இந்த இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மழையின் காரணமாக சாய்ந்த மின்கம்பங்களின் அறுந்து விழுந்ததால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரிவாஸ்.